இன்று நான் பேச வந்துள்ள கதை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கதையை பற்றி பேச போகிறேன். ஒரு காட்டுல 4 எருமையும் ஒரு சிங்கமும் இருந்துச்சாம். அந்த சிங்கம் வந்து இந்த 4 எருமையில உள்ள ஒரு எருமையை எப்படியாச்சும் வேட்டையாடி சாப்பிட்றணும் அப்படின்னே தெரிஞ்சான். ஒரு நாள் வந்து 4 எருமை ஒன்னா இருக்கிற இடத்துக்கு வந்து வேட்டையாடுறதுக்காக வந்துச்சான். இப்ப 4 எருமை ஒன்னா இருந்த எருமை சேர்ந்து இந்த சிங்கத்தை காயப்படுத்திச்சான். அதோட சிங்கம் வந்து சோகமா போயிட்டு இருந்துச்சான் குகைக்கு. போயிட்டு இருக்கும்போது நரி வந்து கேட்டுச்சான், அரசே ஏன் அப்படி சோகமா போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னைய வந்து நான் 4 எருமையில உள்ள ஒரு எருமையை வேட்டையாடலான்னு போனேன். 4 எருமையும் சேர்ந்து என்னைய வந்து காயப்படுத்திடுச்சுங்க, அதனாலதான் அப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் போயிட்டு இருக்கு. சிங்கராஜாவை நீங்க குகைக்குள்ள போங்க, நான் ஒரு எருமையை உங்களுக்கு இரையா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி வேட்டையாடுறதுக்காக வந்துச்சான். 4 எருமை ஒன்னாதே இருந்துச்சான். அது ஒரு எருமையை கூப்பிட்டு, நீங்க 4 பேருமே ஒரே தடைய சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு எப்படி பத்தும்? நான் பச்சை பசேன்னு உள்ள ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன், வா உன்னை கூட்டிட்டு போறேன்னு 3 எருமை சொல்லிச்சுக்க. போகாத, நரி உன்னைய வசியப்படுத்தி கூட்டிட்டு போறான், அது உன்னை இரையாக்கிடுவான், போகாததுக்கு. இந்த எருமை வந்து சாப்பிட்ற குறையிலேயே போயிடுச்சு. போனோன்னா குகைக்குள்ள கூட்டிட்டு போறது, அங்க வந்து சிங்கமும் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. இதை பார்த்துட்டு தெரிச்சு அடிச்சுட்டு ஓடிச்சு. ஓடிட்டு இருக்கும் போது வந்து நான் 3 எருமை இருக்கிற இடத்துல போய் சேர்ந்தோன்னே 3 எருமை சொல்லிச்சு, நிறைய உன்னைய வசைப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு போயிடுவான், இறையா படிச்சுடுவான்னு சொன்னோம்ல, கேட்காம போனேன் பாத்தியில அப்படின்னு சொன்னோன்னே 4 எருமையை வந்து அந்த சிங்கம் வந்து பார்த்துச்சு. 4 எருமை ஒன்னா இருக்க பார்த்துட்டு சிங்கமும் நிறைய ஓடிடுச்சு. அதோட அதை அதோடு இந்த கதை முடிகிறது. இன்று நான் சொல்ல இந்த கதையிலிருந்து என்ன கருத்து புரிவதென்றால், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நன்றி, வணக்கம்.